Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜான்சன் & ஜான்சன் பேபி ஆயில். குழந்தைகளோட சருமத்தை பராமரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட சருமத்தையும் பராமரிக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆயில் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்டதால இதுல வந்து அதிக அளவுல கெமிக்கல்ஸ் இருக்காது. இதுல வந்து விட்டமின் E வந்து அதிக அளவுல இருக்குது. சோ இந்த ஆயிலை நம்மளோட சருமத்துக்கு எந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின்னை க்ளோவிங்காக ஆக்கக்கூடிய ரெமெடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஆலோவேரா ஜெல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் பேபி ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அடித்து கலக்குனீங்க அப்படின்னா ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த க்ரீமை அப்படியே டைரெக்டாக உங்களோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நைட் க்ரீமாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களை போக்குறதுக்கும், கண்களுக்கு கீழே உள்ள சுருக்கங்கள், முகத்தில் ஏற்பட்டிருக்க சுருக்கங்களை போக்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நாள்பட்ட கருவளையங்களை கூட வந்து இது வந்து சரி செஞ்சிடும். நல்லா உங்களோட ஸ்கின்னை க்ளோவிங்காக ஸ்மூத்தாக வச்சுருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்ஸை சாஃப்டாக ஸ்மூத்தாக பிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் பேபி ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட லிப்ஸை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பிங்காக ஆக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்க்ரப்பரை உங்களோட லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரால் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களோட லிப்ஸை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது கருமையாக இருக்கிற உங்களோட லிப்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஸ்மூத்தாக பிங்கியாக மாறிடும். அடுத்ததாக இந்த பேபி ஆயிலோட இன்னொரு பெஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறந்த மேக்கப் ரிமூவர். இதை வச்சு நீங்கள் உங்களோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து பிசுபிசுப்பாகவும் இருக்காது. உங்களோட ஃபேஸில் இருக்கிற எல்லா மேக்கப்பும் வந்து சுத்தமாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. அதில் பேபி ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே டைரெக்டாக உங்களோட மேக்கப்பை வந்து நீங்கள் சுத்தமாக இதை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்ததாக பேபி ஆயிலோட இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இது கூட பேபி ஆயில் ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் அளவுக்கு இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா இன்னும் நேச்சுரலான க்ளோவிங்கோட அந்த பிரைட்னஸ் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஷைனிங்காக ஸ்மூத்தாக க்ளோவிங்காக அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோவிங்காக ஷைனிங்காக கிளாஸியாக பிரைட்டாக இருக்குது அப்படின்றது. அதுவும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேபி ஆயிலோட யூஸஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்னோட இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.